நிறைய பேஷண்ட்ஸ் ஃபர்டிலிட்டி ட்ரீட்மெண்ட் எடுக்கும்போது எனக்கு ஐவிஎஃப் வேணாம், ஐயுஐலே எப்படியாவது கன்சீவ் ஆக்கிடணும் அப்படின்னு யோசிப்பாங்க. உங்களுக்கு ஐயுஐ சக்ஸஸ் ஆகணும்னா இந்த மெத்தடை பற்றி தெரிஞ்சுக்கோங்க. ஒரு ஹஸ்பண்டோட விந்தணு மினிமம் 5லேருந்து 10 மில்லியன் மூவிங் ஸ்பெர்ம்ஸ் இருந்ததுன்னா ஐயுஐ ப்ரொசீட் பண்ணலாம். சப்போஸ் கொஞ்சம் கம்மியாக இருந்ததுன்னா நம்ம டைரக்டா ஐவிஎஃப் போகாம ஐயுஐ முறையில் ஏதாவது டிஃபரெண்டா இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ், பூல்ட் ஐயுஐ சாம்பிள்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது 2-3 ஃப்ரோசன் சாம்பிள்ஸ், ஹஸ்பண்டோட சாம்பிள்ஸ் 2-3 ஏற்கனவே எடுத்து வச்சிருவோம், உரைய வச்சிருவோம். பிளஸ் ஆன் த டே ஆஃப் ஐயுஐ 1 or 2 சாம்பிள்ஸ் கொடுக்க சொல்லுவோம். கன்சிக்யூட்டிவ் எஜாகுலேட்ஸ் இது எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி போடும்போது இட் இஸ் ஜஸ்ட் லைக் அடிஷன். 1 + 1 + 1 + 1 4. ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் 4 டைம்ஸ் நீங்க சாம்பிள் வந்து போடும்போது நம்பர்ஸ் இன்க்ரீஸ் ஆகும், மோட்டிலிட்டி இன்க்ரீஸ் ஆகும், சக்சஸ் ரேட் கூடுதலாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இதுக்கான ரீசர்ச் பேப்பர்ஸுமே வந்து இருக்கு. ஆய்வுகள் இதை சப்போர்ட் பண்ணலனா கூட இதை ட்ரை பண்ணி பார்க்கறதுக்கு தப்பு கிடையாது. ஏன்னா பிராக்டிகலி பிரெக்னன்சிஸ் அச்சீவ் ஆயிருக்கு. இதையும் மீறி உங்களுக்கு அச்சீவ் ஆகலைன்னா நீங்க ஐவிஎஃப் பத்தி உங்க டாக்டர் கிட்ட டிஸ்கஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.